வானில் பறந்து கொண்டே புதுச்சேரியின் பசுமை அழகை ரசிக்கும் வகையில் ஹெலிகாப்டர் இன்பச் சுற்றுலா தொடங்கப்பட்டது. இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பயணம் செய்து புதுச்சேரியின் அழகை ரசித்தனர். உலக அளவில் உள்ள சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் புதுச்சேரி அரசு சுற்றுலா துறையானது பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தரையிலிருந்து கடலின் அழகை ரசித்து வந்த நிலையில் கடலில் இருந்து புதுவையின் அழகை ரசிக்கும் வகையில் சொகுசு படகு சுற்றுலா திட்டம் கொண்டுவரப்பட்டது. மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் முத்தாய்ப்பாக தனியார் நிறுவனத்தின் பங்களிப்புடன் வானில் பறந்து கொண்டே புதுச்சேரியின் பசுமை அழகை ரசிக்கும் வகையில் ஹெலிகாப்டர் இன்ப சுற்றுலா திட்டம் தொடங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு ஹெலிகாப்டர் இன்ப சுற்றுலா பயணத்தை தொடங்கி வைத்தார். இந்த ஹெலிகாப்டர் சுற்றுலா பயணத்தில் சுமார் 20 நிமிடத்தில் புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளையும் கண்டு ரசிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக ஒருவருக்கு 5,999 ரூபாய் கட்டணமாக பெறப்படுகிறது. சொகுசு ஹெலிகாப்டரில் 6 பேர் பயணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டமானது தற்போது மாதத்தில் 3 முறை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்து வரும் காலங்களில் தொடர்ந்து செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் சேர்மன் தெரிவித்தார். புதுச்சேரியை எவ்வளவுதான் சுற்றி பார்த்தாலும் வானில் பறந்து கொண்டே புதுச்சேரியின் அழகை ரசிப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சுற்றுலா சென்ற பயணி தெரிவித்தார். தேர்வு அறிவிக்கப்பட்ட நிலையில் தனியார் பள்ளி முதல்வரை மாற்றிய நிர்வாகத்தை கண்டித்து பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தவளக்குப்பம் அருகே உள்ள TN பாளையம் பகுதியில் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் தொடக்க வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். சுமார் 50ற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியாற்றும் நிலையில் பள்ளியின் முதல்வராக ரங்கநாதன் இருந்து வந்தார். இதனிடையே தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளியின் நிர்வாகம் முதல்வர் ரங்கநாதனை நீக்கி புதிய முதல்வரை நியமனம் செய்துள்ளது. இந்த நிலையில் சிறந்த முறையில் பள்ளியை நடத்தி வந்த முதல்வரை காரணமின்றி மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி வளாகத்தில் மாணவர்களின் பெற்றோர்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தவளக்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளர் சஜித், உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கலைய செய்தனர். தனியார் பள்ளியின் முதல்வரை மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை மற்றும் செல்வ மகள் திட்டத்திற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேல் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட நெட்டப்பாக்கம் தொகுதியில் 300 பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை மற்றும் முதலமைச்சர் செல்வ மகள் திட்டத்தின் கீழ் 95 பயனாளிகளுக்கு நிதி உதவிக்கான ஆணை மற்றும் தொடர் நோய் குணப்படுத்தும் நிதி உதவி திட்டத்தின் கீழ் மாதாந்திர நிதி உதவிக்காக 13 பயனாளிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, நெட்டப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை துணைத் தலைவருமான ராஜவேலு ஆகியோர் வழங்கினர். நெட்டப்பாக்கம் தொகுதி அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவே முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல்பாடு அமைந்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதியை அவமதித்த வழக்கறிஞர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பேராசிரியரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை முன்பு நடைபெற்றது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், உச்சநீதிமன்ற நீதிபதி அவமதிக்கப்பட்டது இந்த நாட்டிற்கே அவமானம். இதே நிலை மோடிக்கு ஏற்பட்டிருந்தால் இந்த நேரம் குற்றவாளிகளை தூக்கிலிட்டு இருப்பார்கள் என்று சாடினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் அரங்கேறி வருகிறது. பாலியல் புகாருக்கு ஆளான பேராசிரியரை கண்டித்து போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டு வழக்கு போடப்படுகிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தவறு செய்த பேராசிரியரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்திய காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கூட்டணி கட்சிகளை ஒன்று திரட்டி பல்கலைக்கழகத்தின் உள்ளே நுழையும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்தார். தீபாவளி தொகுப்பு 10ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறியிருந்தார். எது அந்த 10ஆம் தேதி என்று தெரியவில்லை. அது எந்த 10ஆம் தேதி என்று தெரியவில்லை என்று விமர்சித்த அவர், பள்ளி கல்லூரி அருகிலேயே ரெஸ்டோ பார் திறக்க வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது. ஆனால் தற்போது வேளாண் கல்லூரி அருகே பார் திறந்திருக்கிறார்கள் என்றும் அவர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் உறவினர் என்றும் குற்றம் சாட்டினார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை கேவலப்படுத்துவதுதான் பாஜகவின் கொள்கை என்றும், இன்று சாய் சரவணகுமாருக்கு ஏற்பட்ட நிலைமைதான் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஏற்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் குற்றம் சாட்டினார். இங்கே மரியாதையின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் டாக்டர் அம்பேத்கர் சொன்னது போல, நான் இந்துவாக பிறந்தேன், நான் இந்துவாக பிறந்தப்படுகிறேன், ஒடுக்கப்படுகிறேன், என்னுடைய சமுதாயம் அழிக்கப்படுகிறது, என்னுடைய சமுதாயத்திற்கு கல்வி மறுக்கப்படுகிறது. இந்த நாட்டிலே இருக்கிறதற்கு காரணம் என்னவென்றால் இந்த சனாதானம் இந்து மதத்திலே. ஆனால் இதை டெல்லியிலே ஆட்சியில் இருக்கின்ற பாரதிய ஜனதாவும் சரி, மத்திய ஆட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதாவும் சரி, அந்த வழக்கறிஞர்களுக்கு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த தலை குனிவு இந்த நாட்டினுடைய தலை குனிவு என்று சொல்ல வேண்டும். ஆகவே உடனடியாக இந்த அரசாங்கம் அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல பல்கலைக்கழகத்திலே மாணவிகளுக்கு ஏற்பட்ட துன்பம், வெளியிலே சொல்ல முடியாத துன்பம், வெளியிலே பேச முடியாத துன்பம் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட துன்பம். காரைக்கால் ஸ்மார்ட் மற்றும் ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுக விரிவாக்க திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்கள் தெரிவித்ததாவது, காரைக்கால் மீன்பிடி துறைமுக விரிவாக்க பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி காரைக்கால் NIT-யில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாக தியாகராஜன், GNS ராஜசேகரன், அரசு துறை உயரதிகாரிகள் பங்கேற்றனர். காரைக்காலில் 2012ஆம் ஆண்டு 47.74 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மீன்பிடி துறைமுகத்தில் தற்போது பாதுகாவலர் அறை, படகு பழுது நீக்கும் பணிமனை, உணவகம், வலை பாதுகாப்பு அறைகள், பனிக்கட்டி உற்பத்தி நிலையம் உள்ளிட்ட பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு, நவீன தொழில்நுட்ப அம்சங்கள் உள்ளிட்டவற்றுடன் 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், தமிழ் புத்தாண்டையொட்டி ஏப்ரல் மாதம் நான் உங்களை சந்தித்தது இன்றும் என் மனதில் பசுமையாக இருக்கிறது. கடல் பாசி வளர்ப்பு, செயற்கை பாறை மற்றும் கூண்டு மீன் வளர்ப்பு போன்ற திட்டங்களை பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தொடங்கினோம். மீனவர்களுக்கான சில உதவி திட்டங்களையும் செயல்படுத்தினோம். இன்று நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் அடைகிறேன். நம்முடைய பிரதமர் தொடக்கத்தில் குஜராத்தின் முதலமைச்சராகவும் பிறகு நாட்டின் பிரதமராகவும் அரசு தலைமை பொறுப்பேற்று 24 ஆண்டுகள் நிறைவடைந்து 25வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருப்பதையொட்டி புதுச்சேரி மக்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியின் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள்
ஏனென்றால் மீனவ சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நம்முடைய பிரதமர் தனது விருப்பமான திட்டங்களில் ஒன்றான பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 131 கோடி ரூபாய் செலவில் ஸ்மார்ட் மற்றும் ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுக விரிவாக்க திட்டத்திற்கான அடிக்கல்லை தனது திருக்கரங்களால் நாட்டுகிறார். பிரதமர் சொல்வார், இந்தியாவின் கடற்கரை நிலப்பரப்பின் முடிவுகள் அல்ல, அது நம்முடைய வளர்ச்சியின் வாசற்படி. இந்த தருணத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் குஜராத்தில் IAS அதிகாரியாக சுமார் 40 ஆண்டுகள் பணியாற்றினேன். அதில் சுமார் 12 ஆண்டுகள் துறைமுகம் மற்றும் மீன்வள துறைகளை கவனித்தேன். பிரதமர் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தபோது சுமார் 18 ஆண்டுகள் அவருடன் நெருக்கமாக பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், எனக்கு தெரிந்த வரையில் நம்முடைய பிரதமரை போல மீன்வளத்துறைக்கும் துறைமுகத்திற்கும் முக்கியத்துவம் தந்து திட்டங்களை செயல்படுத்தியவர்கள் வேறு யாரும் இல்லை என்றும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார். கோடி செலவில் மேம்படுத்தப்பட உள்ளது. இப்பொலிவுறு மற்றும் ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுக மேம்பாட்டு திட்டம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் திருத்தங்களால் இன்று அடிக்கல் நாட்டப்படுகிறது. ஆந்திர பிரதேஷ் மில்லட் பெயிண்டிங் சிறுதானியத்தால் வரையப்பட்ட ஒரு திட்டம் என்றே சொல்லலாம். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸின் பிறந்த நாளை பல்வேறு கட்சி தலைவர்கள், சமூக அமைப்பின் தலைவர்கள் பேராசிரியரின் வீட்டில் திரளாக கலந்து கொண்டு கேக் வெட்டி விமர்சையாக கொண்டாடினர். விழாவிற்கான ஏற்பாட்டினை கட்சியின் பொதுச் செயலாளர் ஏ.மு. ராஜன், துணைத் தலைவர் நித்யானந்தம், பொருளாளர் செல்வகுமாரி, மாநில செயலாளர்கள் ரவிக்குமார், பரந்தாமன், நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் டெல்லி பாபு, உப்பளம் செல்வம், தனஞ்சயன் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதேபோல் காலாப்பட்டில் மக்கள் நலசங்கம் சார்பில் பேராசிரியர் ராமதாஸ் பிறந்தநாள் விழா பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கிழக்கு மாவட்ட தலைவர் தொழிலதிபர் சந்திரன், பெரிய காலாப்பட்டு முன்னாள் கவுன்சிலர் ஆறுமுகம், மக்கள் நலசங்க தலைவர் குமார், செயலாளர் ஆனந்தன், துணை செயலாளர் பிரகாஷ், பொருளாளர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு பேராசிரியருக்கு வாழ்த்து கூறி பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். மக்கள் நலச்சங்கம் சார்பில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் பிறந்தநாள் விழாவை இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து கொண்டாடினர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட 81 மையங்களில் கிராம உதவியாளர் மற்றும் பல்நோக்கு உதவியாளர் பணியிடங்களுக்கான தேர்வுகள் நடைபெற உள்ளது. புதுச்சேரி மாவட்டத்தில் கிராம உதவியாளர் மற்றும் பல்நோக்கு உதவியாளர் பணியிடங்களுக்கான தேர்வுகள் நடைபெற உள்ளது. இதில் கிராம உதவியாளர் பணிக்கு 54 பணியிடங்களுக்கும் பல்நோக்கு உதவியாளர் பணிக்கு 9 பணியிடங்களுக்கும் ஆக மொத்தம் 63 பணியிடங்களுக்கு மொத்தம் 29,778 பேர் தேர்வு எழுதுகின்றனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட 81 மையங்களில் இத்தேர்வு நடைபெறுகிறது. இதன் தொடர் நிகழ்வாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையிலான குழு தேர்வு நடைபெறும் பல்வேறு மையங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். குறிப்பாக தாகூர் கலைக்கல்லூரி, பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, திருவள்ளுவர் அரசு பெண்கள் கல்லூரி, அன்னை சிவகாமி அரசு மேல்நிலைப் பள்ளி, ஜீவானந்தம் அரசு பள்ளி, பெத்தி செமினார், அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட தனியார் பள்ளிகள் என பல்வேறு தேர்வு நடைபெறும் பள்ளிகளை ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் தேர்வு மையங்களில் அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் தேர்வு எழுத வருபவர்களின் வருகை பதிவேடுகள், மேலும் தேர்வு எழுத வருபவர்களுக்கான குடிநீர், மின்சார வசதி, காற்று வசதி, போதிய வெளிச்சம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் அங்கு பொருத்தப்பட்டுள்ள ஜாமர் கருவிகள் உள்ளிட்ட இடங்களை ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் ஆய்வு செய்தார்.
இந்த நிகழ்வில் துணை மாவட்ட ஆட்சியர் சிவசங்கரன், புதுவை நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜன் மற்றும் அந்தந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள இலவச அரிசி மற்றும் கோதுமைகளுடன் தீபாவளி தொகுப்பு பண்டிகைக்கு முன்னர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்தவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கும் நிகழ்வு காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு உள்கட்டமைப்பை மேம்படுத்த மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது என்றார். ஒவ்வொரு ஆண்டும் அதிக நிதி பெற்று ஒதுக்கி கொடுக்கப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றும், எதிர்க்கட்சிகள் குறைகள் சொன்னால் அதையும் சரி செய்து உள்கட்டமைப்பு வசதிகளை நிறைவேற்றி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள இலவச அரிசி மற்றும் கோதுமைகளுடன் தீபாவளி தொகுப்பு பண்டிகைக்கு முன்னர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். அஸ்மிதா பாப்பா இருக்காங்களா? இனியா இருக்கவங்க உங்க குழந்தைய கூட்டிட்டு மேல ஸ்டேஜ்க்கு வாங்க. குழந்தைகள் வாங்க. அடுத்த மாதம் அதுவும் கேட்டு அதே மாதிரி அந்த துறையில சுகாதாரத்துறையில என்னென்ன பணியிடங்கள்லாம் காலியாக இருக்கோ அந்த பணியிடங்கள் எடுத்து ஆசிரியர் பணிகள் மூலமாக பிஎஸ்சி திறமையை ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் டிஜிடி செயலி டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் இது மாதிரி பள்ளிகளுக்கு தேவையான ஆசிரியர்களையும் தரத்தை நெருங்குவது. இது மாதிரி காவல்துறையில் காவலர்களே இல்லாமல் இருந்த நிலை இருக்குது. காவல் நிலையங்களில் பொறுப்பாக எத்தனை காவல்துறை பணியிடங்கள் நிரப்பப்படுது? ஆயிரக்கணக்கான பணியிடங்கள் காவல்துறையில் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு துறையிலும் அந்த அரசு பணியிடங்கள் நிரப்பி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அரசு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அப்புறம் அந்த ஆஷா ஒர்க்கர் சொல்றாங்க, அதுக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து அங்கன்வாடியில் பிரபல ரவுடி கொலையில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்த ரவுடியை பயங்கர ஆயுதங்களுடன் லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வானரப்பேட்டையை சேர்ந்த பிரபல ரவுடி ஐயப்பன் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திருவண்ணாமலை அருகே காரில் கடத்தி சென்று மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இவ்வழக்கில் ரவுடி முத்து உட்பட 8ற்கும் மேற்பட்டவர்களை திருவண்ணாமலை காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டு தமிழக பகுதியில் சிறைச்சாலையில் இருந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் கருவடிக்குப்பம் பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் சொகுசு காரில் அப்பகுதியில் சென்று கொண்டிருந்தார். வாகன சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் இவரை பிடித்து விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். மேலும் காரை நிறுத்தாமல் சென்றுள்ளார். பின்தொடர்ந்து சென்ற காவல்துறையினரை பார்த்தவுடன் காரை நிறுத்திவிட்டு தப்ப முயன்றுள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து கையில் அடிபட்டது. தொடர்ந்து அவரை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு காந்தி திருநல்லூர் ஸ்ரீ கருமாரியம்மன் கோவிலில் சிறப்பு ஆராதனை செய்து இந்திரா நகர் தொகுதி முழுவதும் அனைத்து இல்லம் தோறும் 1 கிலோ சர்க்கரை அனைத்து வீடுகளுக்கும் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, ஏஐசிசி ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ராஜாகுமார் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சோமசுந்தரம் முன்னிலையில் இந்திரா நகர் தொகுதியில் பிசிசி ராஜசேகர், சிறப்பு அழைப்பாளர் குணசீலன், மூத்த தலைவர் கோபால், மாவட்ட துணைத் தலைவர் தேவன், சுரேஷ், கார்த்திகேயன், ரங்கநாதன், ராமமூர்த்தி மற்றும் சதீஷ், சங்கர், ரவிக்குமார், அப்துல், இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெடின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரியின் ராக் கடற்கரையில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக கம்பன் கலையரங்கம் வரை தூய்மை சேவையை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் பெட்டிட் பள்ளி மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் பல்வேறு அரசு சாரா நிறுவனங்களின் தன்னார்வலர்கள் உட்பட கிட்டத்தட்ட 150 மாணவர்கள் தன்னார்வலர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை சுத்தமாக வைத்திருப்பதற்கான குடிமக்களின் உறுதிமொழியுடன் இந்த நிகழ்ச்சி தொடங்கி முடிந்தது. புதுச்சேரி நகரத்தை தூய்மையாக மாற்றும் பொருட்டு இந்த பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர். Secondary cadets can come forward. And for secondary cadets, boys also having banner from front. Secondary cadets, just follow them. First, followed by Navy secondary boys. Secondary boys. Yes. Right there.